ஏதோ ஒரு காரியத்தினால ரொம்ப குடைச்சலா இருக்குதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கப்பா. ஆமாங்க பிரதர், இந்த காரியம் ரொம்ப குடையுது, என் மண்டைய கொண்டு என்னால் நிம்மதியா கூட தூங்க முடியல. தூங்கினாலே அந்த காரியங்கள் தான் நினைவுக்கு வந்து அதுவும் சில மனுஷனுடைய துரோகம் இருக்குவார், சில மனுஷனுடைய துரோகமான காரியங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மனசை ரொம்ப குடைக்கும். ஆமா இல்லையா சொல்லுங்க பாபுமே. ஆமா, என கூடவே இருந்து சில துரோகங்களை உங்க வாழ்க்கையில பண்ணனதுனால அது உன்னை ரொம்ப போட்டு படுத்தும். ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு உன் மண்டைய போட்டு குடைஞ்ச எல்லா காரியத்தையும் மாற்றி போட்டு உன்னை குடைஞ்சான் தெரியுமா, அவனை தூங்க விடாம. ஐயோ வாங்குறவங்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை உன் வேலை இடத்துல, உன் வேலைக்கு, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உனக்கு மேல இருக்கிறவனால டார்ச்சர், சில நேரங்கள் அவன் செய்யறத, அவன் சொல்றத நீங்க செய்யலன்னா அதற்கு ஏத்த ஒரு குடைச்சலை உங்களுக்கு கொடுப்பான், டார்ச்சர் பண்ணுவான். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. மற்றவனுக்கு லீவு கிடைக்கும், உனக்கு லீவு கிடைக்கா. மற்றவனுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும், உனக்கு கிடைக்கா. மற்றவனுக்கு ஹைக்கு கிடைக்கும், அவன் உனக்கு கிடைக்கா. மற்றவங்களுக்கு எல்லா விதமான ஒரு ஃபேவரும் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் லைஃப்ல இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. எத்தனை குடைச்சலை உனக்கு கொடுத்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஒரு நாள் வரும் குடைஞ்சவன் மொத்தமா. ஐயோ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோங்க பாப்போமே.